ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோமதி ரவிச்சந்திரன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வெண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கி வந்ததும் 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் 3 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வைக்க போகிறேன், அதனால் அவ்வளோ காரமும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவே சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கிற தேங்காயையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். தேங்காய் இதோடு சேர்த்து வதக்கும் போது அது வேறு விதமான டேஸ்ட் கொடுக்கும். இல்லை நீங்கள் தனியாகவும் அரைச்சிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் சோம்பு தூளும் 1 ஸ்பூன் சீரக பொடியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாகவும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம், ஆறட்டும். இப்போது கத்திரிக்காவை மேலே காம்பு மட்டும் எடுத்துக்கிட்டு அதை 4 அறுத்துக்கிறேன். 4 அறுத்துக்கிட்டு அரைச்ச விழுத இது உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காவுக்குள்ளே வச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது விழுத அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயை வச்சு தேவையான எண்ணெய், கொஞ்சம் கடுகு, வெந்தயம் கொஞ்சம், 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது வதங்கினது கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்குங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். வதங்கி வந்ததும் கத்திரிக்காயில் மசாலாலாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலாவோடு இந்த கத்திரிக்காவை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாவை இதோடு சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைச்சி வச்ச மசாலாவை தீயாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் மசாலா நல்லா வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்ச விழுதை இதோடு சேர்த்து கலக்கிக்கிறேன். நான் கொஞ்சம் இதை திக்காக செஞ்சுருக்கேன், கொஞ்சம் கெட்டி பதத்தில். ஏன்னா நான் அன்றைக்கி களி செஞ்சுருந்தேன் இந்த குழம்புக்கு, அதனால் அதை கெட்டியாக செஞ்சேன். நீங்கள் வேணால் தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி செஞ்சுக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.